எப்பொழுதும் மற்றவர்களையே எதிர்பார்த்து கொண்டிருப்பதை தவிர்த்து நம்முடைய காரியங்களை நாமே செய்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு குட்டி கதையும் கிரேக்க தத்துவமும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிர் செய்து வருகிறார். இதை கவனித்த சிட்டுக்குருவி அதற்கு பக்கத்தில் ஒரு கூடு கட்டுகிறது. ஒரு நாள் கழித்து சில முட்டைகளை இடுகிறது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டையிலிருந்து ஒவ்வொரு சிட்டுக்குருவியாக வெளியே வந்து புதிய உலகத்தை அவை பார்க்கின்றன. தாய்க்குருவி காட்டிற்கு செல்வதும் இந்த குஞ்சு குருவிகளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதும் தொடர்ச்சியாக வழக்கமாக நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் விவசாயி விவசாயத்தை கவனித்து வருகிறார். தன்னுடைய பயிர்களுக்கு தேவையான உரத்தை இடுகிறார், தேவையான நீரை பாய்ச்சுகிறார். இவ்வாறு அவருடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். விவசாயி ஒரு நாள் அறுவடைக்கு தயாராகிறார். உணவு தேடுவதற்காக தாய்க்குருவி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கிற நேரத்தில் குஞ்சுகள் எல்லாம் ஒருவித பயத்துடன் இருக்கின்றன. அப்பொழுது சிட்டுக்குருவிகள் தாயிடம், இன்று விவசாயி இங்கு வந்தார், அவர் அறுவடை பற்றி பேசி கொண்டிருந்தார். நாளைய தினம் தன்னுடைய மகன்களை இங்கே அனுப்பி அறுவடை செய்ய போகிறாராம் அப்படின்னு சொன்னாரு. அறுவடை செய்தால் நாங்கள் எங்கு செல்வது? எங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? எங்களால் பறக்கக்கூட முடியாதே என்று தாயிடம் மிகவும் வருத்தத்தோடு குஞ்சு குருவிகள் சொல்ல, தாய்க்குருவி சொன்னது, யாரும் இதற்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் யாரும் இங்கே வரமாட்டாங்க என்று சொன்னது. அதேபோல் அடுத்த நாள் யாரும் வரவில்லை. சில நாட்கள் கடந்தும் கூட யாருமே வரவில்லை. அவர் சொன்ன அவருடைய மகன்கள் வந்து அறுவடையை மேற்கொள்ளவில்லை. மீண்டும் ஒரு நாள் தாய்க்குருவி வந்ததும் விவசாயி தன்னுடைய உறவினர்களை அழைத்து வந்து அறுவடை செய்ய போகிறாராம் என்று சொன்னது. அப்படி எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுத்தது. அதுபோல அடுத்த நாள் யாரும் வரவில்லை. இன்னும் சில நாட்கள் சிட்டுக்குருவிகளும் மகிழ்ச்சியோடு பொழுதை கழித்தன. மூன்றாவது முறையாக விவசாயி அறுவடை பற்றி பேசுகிறார். இந்த முறை யாரையும் நம்பி பலனில்லை, நானே அறுவடை செய்ய போகிறேன் என்று சொன்னார் அவர் என்று தன் தாயிடம் சொல்லியது. தாய்க்குருவியின் முகம் மாறியது. நாளைய தினமும் இதுபோல் நடக்காதுதானே என குஞ்சு குருவிகள் சொல்ல, தாய்க்குருவி, இல்லை, நாளைய தினம் நிச்சயமாக அறுவடை மேற்கொள்வார். நாம் இன்னொரு இடத்தில் நம் கூட்டை அமைக்க வேண்டும். நீங்களும் பறக்க தயாராகிவிட்டீர்கள், உடனே புறப்படலாம் என்றது. எப்படி அம்மா அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? முதலாவதாக தனது மகனை நம்பினார், இரண்டாவது முறை உறவுக்காரரை நம்பினார். இப்படி மற்றவர்களையே நம்பியிருந்த அவர் தன் மீது நம்பிக்கை வைத்து நாளைய தினம் அறுவடை செய்வதாக சொல்வதால் நிச்சயமாக வருவார் என்றது. அதுபோல் அடுத்த நாள் விவசாயி வந்து அறுவடை செய்தார். சிட்டுக்குருவிகள் வேறொரு இடத்தில் கூட்டை அமைத்து சந்தோஷமாக வாழ்ந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பணிகளை நிறைவு செய்வதற்கு யாரோ ஒருவர் உதவுவார், நம்முடைய பிரச்சனைகளை யாரோ ஒருவர் தீர்த்து வைப்பார் என எண்ணாமல் நம் வேலைகளை இன்றே இப்பொழுதே செய்து முடித்து விடுவோம் என்று தன்னம்பிக்கையோடு செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்துங்கள். கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கடந்து விடுங்கள் என்ற கிரேக்க தத்துவத்தை கடைபிடியுங்கள். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.